வெல்கம் பேக் டு நிதிஷ் ஐடியாஸ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 டாபிக் எடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம். சக்ரா மூவி டைட்டில் கார்டு மேக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். இப்போ ஒரு நல்ல டாப்பிக்கை நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ஜ் பண்ணும்போது அனிமேஷன், அதாவது அனிமேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட சார்ஜர் ஸ்விட்ச் பட்டன் அமுத்தும் போது சில அனிமேஷன் உங்களுக்கு மேக் ஆகும். அதில் உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து எல்லா ஃபோன்லேயும் செட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் என்ன, அதெல்லாம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக வீடியோவில் போய் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேஷன் செட் பண்ணுறதுக்கு இது வந்து ஆக்சுவலாக நம்மளோட மொபைல் மூலிமா செட் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நீங்கள் எல்லோரும் உங்களோட எப்போ போல் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நானும் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணோடையும் இப்படி தான் நீங்கள் இந்த மாதிரி அவங்க டைப் பண்ணணும். பிக்கா அனிமேஷன் ஆப்னு டைப் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போகக்கூடாது. நீங்கள் கீழே வந்தீங்கன்னா பிக்கா சார்ஜிங் அனிமேஷன் இந்த 1.1 ஏபிகேல நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்போட சர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இல்லை சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அந்த பர்மிஷன்லாம் அலோவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி அலோவ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தங்காட்டி தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூ நீட் அ கிராண்ட் பர்மிஷன் கேட்கும். கன்ஃபார்ம் அமைத்திக்கோங்க. கிராண்டடில் தான் இருக்குது. இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இப்போ நான் இங்கே ரீப்ளேஸ் சார்ஜிங் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் கைஸ். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எல்லா அனிமேஷனும் இதில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த அயன்மேன் அனிமேஷனை காமிக்கிறேன். எனக்கு இந்த அனிமேஷன் பிடிக்கல, நான் வச்சுருக்க அனிமேஷனையும் காமிக்கிறேன், இதையும் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அயன்மேன் அனிமேஷன். இந்த மாதிரி அனிமேஷனும் நீங்கள் கூட செட் பண்ணிக்கலாம். இதான் ஓகே. இப்போ நான் கரண்ட்டாக இந்த அனிமேஷன் தான் வச்சுருக்கேன். இந்த அனிமேஷனை நான் உங்களுக்கு எப்படி செட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்பேன். எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ சேவுங்க செகண்ட்ஸ் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 10 செகண்ட் எனக்கு ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது சேவே பண்ணிக்கிட்டேன். ஓகே, புட் ஆன் சார்ஜிங் டு வீல் ஓகே அமுத்திட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்துடும். ஒரு ஆட் ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதை நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு எப்படி செட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நான் பீகாச்சு அனிமேஷன் எடுத்துக்கிறேன். இந்த அனிமேஷனை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே கார்ட்டூன் அனிமேஷன்ஸும் இருக்குது, நல்ல அனிமேஷன்ஸும் இருக்குது. இப்போ நான் வச்சுருக்கிறது ஒரு சூப்பரான அனிமேஷன்னே சொல்லலாம். எனக்கு பிடிச்சிருக்க அனிமேஷன் அது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இந்த அனிமேஷனை கிளிக் பண்ணுறேன். அது ரொம்ப லோடிங் லைட் இருக்குது, என்னென்னு தெரியல. வெயிட் பண்ணுவோம். வேறு அனிமேஷன் வாட்டி கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, பரவாயில்ல. நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படின்னு திரும்பியும். நான் ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த அயன்மேன் அனிமேஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணோனையும் உங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட்ஸ் மட்டும் செட் பண்ணிவிட்டு கூப்பன் 1 அமுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடும். ஓகே, இப்போ நான் சவுண்டு டேர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு பண்ணியே காமிக்கிறேன். அயன்மேனே செட் பண்ணுறேன். ஓகே, பரவாயில்ல. நான் இந்த கரண்ட் அனிமேஷன் தான் செட் பண்ணியிருக்கேன். ஒரு அனிமேஷன் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அந்த கூப்பன் ஒன்று தான் கிடச்சி சேஃப்டியும். இனி இந்த என்னோடய பர்மனெண்ட் அனிமேஷனாக நான் இதை வச்சுக்கிறேன். சேஞ்ச் தான் பண்ணணும். ஓகே, இருந்தால் நீங்கள் எந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கோ ஸ்டார்டிங்கில் நல்லா செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த என்னோடய அனிமேஷனை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அப்படியே ஸ்க்ரீனில் பாருங்கள். இந்த மாதிரி தான் ப்ளே ஆகும் அனிமேஷன். எப்படின்னா இதில் ப்ளே ஆக மாட்டேங்குது. ரெக்கார்டர் ஆனில் இருக்கங்காட்டி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ரெக்கார்டரில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது ப்ளே ஆகிறது. உங்களுக்கு அந்த இதில் எப்படி காமிச்சாங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் ப்ளே ஆகும். ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கங்காட்டி கொஞ்சம் இதாக தெரியுது. ஓகே, பரவாயில்ல. ஆனால் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்கிறேன், அனிமேஷன் 100% ஒர்க் ஆகும். எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. நான் இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கங்காட்டி தான் உங்களால் எனக்கு காமிக்க முடியல. இல்லாட்டி கன்ஃபார்ம் நான் காமிச்சிருப்பேன். சாரி. இருந்தாலும் நான் இன்னும் ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த பிளாக் கலரில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிற இடத்துல அந்த அனிமேஷன் ப்ளே ஆகும். ரெக்கார்ட் ஆப்ஷன் ஆனில் இருக்கங்காட்டி அது கொஞ்சம் ப்ளே ஆக மாட்டேங்குது. ஓகே, நீங்கள் வேணால் உங்களோட இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஆப்பில் போய்க்கிறேன். பிகா ஷோ ஆப்பில் இந்த கரண்ட் இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு
அதை எப்படி ப்ளே ஆகும்னு காமிக்கிறேன். இதிலே போடுவாங்க அந்த அனிமேஷன் எப்படி ப்ளே ஆகும்னு. அந்த அனிமேஷனுக்கு அதிலே காமிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ப்ளே ஆகும். எனக்கு நெட்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாகவே இருக்குது, என்னால் எதுவும் சொல்ல முடியல. இப்போ 100% இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். இதில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எனக்கும் ப்ளே ஆகுதானே என்னால் காமிக்க முடியல. வேறு ஏதாச்சும் ஃபோன் இருந்துச்சுன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ என்னால் காமிக்க முடியல. ஓகே காய்ஸ், இன்றைக்கோட சேர்த்து இது ஒரு 3வது வீடியோ. இந்த சண்டே 3 வீடியோ நம்ம சேனலில் சண்டே மட்டும். ஓகே, இந்த வீடியோவுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன? இன்றைக்கி ஒரு நியூ டாப்பிக்கை நம்ம பேசியிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னே சொல்லலாம், சார்ஜிங் இதுக்கு. ஓகே காய்ஸ், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. நிறைய அனிமேஷன்ஸ் இதில் இருக்குது. 1-2 அனிமேஷனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு 50 அனிமேஷன் பக்கம் இருக்குது. சின்சானு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன அனிமேஷன் பிடிச்சிருக்கோ செட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு டைம் தான் செட் பண்ண முடியும். பாய்.